குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாராலும் கேட்கப்படக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது? இதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. முதல்ல இப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு தப்பான விஷயம். ஏனென்றால் நான் என்கின்ற ஒன்று வந்துவிட்டாலே அங்கே அகங்காரம் வந்துடுது. அகங்காரம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஞானம் இருக்காது. ஞானம் என்பது நிலையானது, அழிக்க முடியாதது, ஆற்றல் பெற்றது, ஆல்ரெடி இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் வேலை நான் என்பதை அழிப்பது மட்டும்தானே தவிர ஞானம் அடைந்து விட்டேனா என்று இண்டிகேட் பண்ணி பார்க்கறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட மிஷன் நான் என்கின்ற தன்மையை அழித்து கொண்டே வர வேண்டும் என்பதில் தான் இருக்க வேண்டும். அதில் மட்டும்தான் இருக்கணும். அதில் நான் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பார்க்க முயற்சி பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன? இது பட்டை தீட்டப்பட்ட வைரமானது மேலும் பட்டை தீட்டப்பட்டு மேலும் பட்டை தீட்டப்பட்டு மேலும் பட்டை தீட்டப்பட்டு இன்னும் ஷார்ப்பாகிற மாதிரியான கான்செப்ட் இது. வைரம் உடைந்து போகாது, நொறுங்கி போகாது. இந்த ஞான வைரம் என்பது, இந்த ஞான சுரங்கம் என்பது. அப்படின்னா என்னன்னா, இதுக்கு எண்டே இல்லை. அப்போ நான் என்கின்ற தன்மையை அழிப்பதற்குண்டான அந்த பாதையில் தியானம் செய்து, ஞான பாதையில் பயணம் செய்து, கொடுக்கும் தன்மையை வளர்த்து கொண்டு, அவமானங்களை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நிலையில் நாம் பயணம் செய்ய வேண்டும். ஸோ இந்த பாதையில் போகும்போது நிறைய சோதனைகள் வரலாம், சில நேரங்களில் நம்ம தடுமாறலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஞானம் அடைஞ்சிட்டோன்னா முழுமையான ஞானத்தில் 24 மணி நேரம் யாராலையும் இருக்க முடியாது. அப்படி இருந்துட்டு அந்த உடல்லையே இருக்க முடியாது. உடலை விட்டு உயிர் என்பது பிரிந்து பரபிரம்மத்தோடு கலந்து விடும். இப்போ என்னென்னா, அதை நோக்கி இருக்கக்கூடிய பயணத்தில் பல தவறுகள் நடக்கலாம். தவறுகள் நடக்கும்போது அதை தெரிஞ்சு திருத்திக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். மறுபடியும் தவறுகள் நடக்கலாம், மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. மறுபடியும் தவறுகள் நடக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறை சரி செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் எப்போது முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ அந்த ஞான நிலை என்பது தானாக வாய்க்கப்பெறும். நான் எந்த ஞான நிலையில் இருக்கேன், எவ்வளோ ஞானத்தில் இருக்கேன், எத்தனை சதவீதத்தில் இருக்கேன், இது உண்மையான ஞானம் தானா இல்லையா, இந்த கேள்வியே வேணாம். யாராவது உங்களை ஞானம் அடையவே இல்லைன்றாங்களா, சந்தோஷம் கண்டு போயிருங்க. உனக்கு அறிவே இல்லைன்றாங்களா, சந்தோஷம் கண்டு போயிருங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? மனித பிறவியின் நோக்கம் எடுத்தது இறைவனை உணர வேண்டும் என்பதற்காக. அந்த பாதையில் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பொருள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சேர்ந்தாலும் சரி, சேரவில்லை என்றாலும் சரி, பக்கத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறீர்களோ, பிற உயிர்களை தன்னுயிர் போல நேசித்து வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ, நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். உங்களை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள், ஞானம் வழிகிறது என்று கூறுவார்கள். ஞானத்தில் மேல்நிலையில் இருக்கிறார் என்று கூறுவார்கள். ஞான சிதறல் உன் வாயிலிருந்து கொட்டுகிறது என்று கூறுவார்கள். அமைதியாக இருப்பதும் ஞானம்தான். சில ஞான விளக்கங்களை கூறுவதும் ஞானம்தான். சில புத்தகங்களை படித்துவிட்டு தன் புரிதலில் வேறு விதமான விளக்கம் கொடுப்பதும் ஞானம்தான். முழுக்க ஆன்மீக தேடலில் நாம் இறைநிலையிலேயே பயணம் செய்து சரணாகதி நிலையில் இருப்பதும் ஞானம்தான். இப்படி ஞானத்திற்கு பல்வேறு அர்த்தங்கள், பல்வேறு வகைகள் இருந்தாலும் கூட ஞானத்தை நான் அடைந்து விட்டேனான் என்ற கேள்வியே ட்ராப் தான். இந்த கேள்வி வருதுனாலே நீங்க ஞானம் அடையலைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னா இது எது கேட்குது? உங்க அகங்காரம் தான் கேட்குது. அப்ப அகங்காரம் இன்னும் வேலை செய்யுதுன்னா நான் ஞானம் அடையலைன்னு அர்த்தம். அப்ப அந்த கேள்வியை கடந்து எப்போது நீங்கள் யோக பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தொடர்ச்சியாக செய்து, பிற உயிர்களை தன்னுயிர் போல நினைத்து எப்போது உருகி வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போது அந்த ஞான ஊற்றானது தானாக உங்களுக்குள் இருந்து மடை திறந்த வெள்ளம் போல வெளியே வரும். அதுவரை உங்களை செதுக்கிக் கொள்வதில் நீங்கள் அதிகமாக ஆர்வத்தை செலுத்த வேண்டும். ஒரு சில பேருக்கு இந்த பயிற்சி செய்யும் போதோ, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கும் போதோ, ஜீவசமாதி வழிபாடுகள் அதிகமாக செய்யும் போதோ அந்த ஞானம் என்பது எளிதாக வாய்த்துவிடும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் அந்த அகங்காரம் இல்லாம, ஒரு அலட்டல் தனம் இல்லாம, ரொம்ப பக்குவத்துடன், ஒரு வேகமாக பேசினாலும் மெதுவாக பேசினாலும் அந்த உயிரினுடைய நலன் கருதி நீங்கள் ஒரு சில விஷயத்தை நீங்கள் பேசும்போது அந்த உயிரும் நலன் பெறும், நீங்களும் நலம் பெறுவீர்கள். அதில் ஒரு சில குற்றம் குறைகள் வரும்போது அதை சரி செய்து கொண்டு அடுத்த கட்டம் போகலாம், தப்பு கிடையாது. நான் இப்போ ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுனாவே நான் 24 மணி நேரம் சரியாக தான் செய்வேன்ற அர்த்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி யாராலும் இருக்க முடியாது. ஞானம் அடைஞ்சிட்டேன்னா அடையலான்னு தெரில எனக்கு, அதனால என் பாதையில் நான் போயிட்டே இருக்கேன். நடக்க வேண்டியது நடக்கட்டும், ஏற்றுக்க வேண்டியதை ஏற்றுக்கிறேன், தவறு இருந்தால் சரி பண்ணிக்கிறேன், சரி இருந்தால் இன்னும் சரியாக மாற்றிக்கிறேன், இன்னும் அது சரியாக இருந்தால் இன்னும் அதை பட்டை தீட்டிய வைரம் போல இன்னும் நான் அடுத்த கட்டம், உயர்ந்த கட்டம் அதை கொண்டு செல்வதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன் என்ற மனநிலையோடு எவர் ஒருவர் பயணிக்கிறாரோ அவருக்கு இந்த எட்டா கனியான இந்த ஞானக்கனி என்பது கிடைக்கிறது. ஸோ எந்த சூழ்நிலையிலையும் நான் எந்த நிலையில் இருக்கேன், எந்த லெவலில் இருக்கேன்னு சொல்லி
இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படாதீங்க. தேவை வரும், டிசையர் வரும், அப்புறம் அந்த தன்மைக்குள்ளே போனோடனே போட்டி வரும், பொறாமை வரும். அவர் ஒரு விளக்கம் கொடுப்பாரு, அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கலாம், இல்லை அடையாமல் இருக்கலாம். அப்போ வெறுப்புணர்வு வரும். அப்புறம் அதை அடையணுன்ற வேகத்தில் இன்னும் வேகமாக போவீங்க. அமைதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில், அமைதிப்படுத்த வேண்டிய பாதையில் அப்போ அது எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி உங்களையே அறியாமல் மாயை இழுத்து கொண்டு போகும். மாட்டிக்கொள்வீர்கள், சிக்கிக்கொள்வீர்கள், தவிப்பீர்கள். அதனால் அடையாளம் காண முயற்சி செய்யாதீர்கள், அடையாளத்தை அழிக்க முயற்சி செய்யுங்கள். நான் என்கின்ற அடையாளம், தான் என்கின்ற அடையாளம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது அகங்காரத்தில் இருந்து அழிய ஆரம்பிக்கிறதோ ஞான ஊற்றானது தானாகவே உள்ளிருந்து ஊற்றெடுக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஞானம் அடைந்து விட்டேனான்ற கேள்வி வேணாம், ஞானம்னா என்னென்ற பொருள் விளக்கமும் வேணாம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியது போல உங்கள் வேலையை மட்டும் யோக மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில் செஞ்சுக்கிட்டே வாங்க. பிற உயிர்களுக்காக சேவை செய்து கொண்டே வாருங்கள். நடக்க வேண்டியது, கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் யார் தடுத்தாலும் கிடைக்காமல் இருக்காது, நடக்காமல் இருக்காது, கிடைத்தே தீரும், நடந்தே தீரும். நன்றி, வணக்கம். பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.